எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்னைக்கு சுடிதார் டாப் கட் பண்ண போறோம். அளவு எடுக்கிறது கால்குலேஷன் பண்ற வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. துணியின் அகலம் 21 இன்ச் இருக்கு. இது 2ஆ மடங்கி இருக்கு. இந்த அகலம் போதுமா இருக்கிறதுனால இப்படியே 4ஆ மடக்கிக்கிறோம். இது பாட்டம் அகலத்தை பொறுத்து தான் மடிச்சுக்கணும். உயரம் 36 இன்ச்சு, கொஞ்சம் குறைவா எடுத்திருக்கிறேன். முப்பத்தி 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிறோம். மேல் பகுதியில் 4 துணியுமே கரெக்டா இருக்கு. நபரின் மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு. 4 ஒரு பகுதியோட ஃப்ரீ சைஸுக்காகவும் தையலுக்காகவும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி 9.6 மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 9.6 துணியின் ஓரமாக வச்சுக்கிறோம், இதில் மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக மார்க் பண்ணணும் இல்லை, இடுப்பு வளைவு வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். இது காலர் வச்சு சுடிதார் ஆனதுனால யோக் அகலம் எடுத்துக்கிறோம். யோக் அகலம் 14 இன்ச்சு, அதில் பாதி அளவு 7.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 7.25 இன்ச்சிலிருந்து ஷோல்டர் அகலமான ஷோல்டர் 4 இன்ச்சு, தையலோட சேர்த்து 4.5 இன்ச்சு அளவா வரும். ஷோல்டர் சரிவு 1/4 இன்ச்சிலிருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கிறோம். நாம் இதில் 0.3 மார்க் பண்ணி ஷோல்டர் சரிவு எடுத்துக்கிறோம். நபரின் மார்பு சுற்றளவு 4 ஒரு பகுதி -1.5 இன்ச்சு, கைக்குழி 6.1, அது நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 6.1 எடுத்து பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். கைக்குழியோட அகலம், அதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச்ல இருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி நாம வளைவு வரைகிறோம். கைக்குழியின் பாதி அளவான 3.1 இருந்து வளைவு வரைய ஆரம்பிக்கிறோம். இந்த 1 இன்ச்சு கைக்குழி வளைவு வழியா வந்து நாம சைட்ல தையலுக்கான 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த வளைவு முடிச்சிருவோம். கைக்குழி 6.1, இந்த கைக்குழியின் அளவுல இருந்து 6.1 எடுத்து இடுப்பு வளைவிற்காக மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு வளைவு 1.25 இன்ச்சு, இதுல 1.25 இன்ச்சு இடுப்பு வளைவு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி இடுப்பு வளைவை கைக்குழியோட லிங்க் பண்ணிக்கிறோம். கைக்குழி மார்க்கிங்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு கீழே சரிவு வரைகிறோம். இதே மாதிரி 6.1 எடுத்து சீட் அகலத்திற்காக மார்க் பண்ணிக்கிறோம். இதுல சீட் அகலமான 9.9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு வளைவு சீட்
அகலத்தோட லிங்க் பண்ணிக்கிறோம். சேர்த்து சரிவு வரைஞ்சிக்கிறோம். சீட் அகலத்திலிருந்து பாட்டம் அகலத்துக்கு சரிவு வரையும். இதே மாதிரி தான் எல்லா சுடிதாருக்கும் டிராயிங் பண்ணுவோம். எண்டு வரைக்கும் சரிவு வரைஞ்சிக்கலாம். சீட் அகலத்திலிருந்து 1 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் வரைக்கும் பாட்டம் அகலம் இருக்கணும். கட் பண்ணிக்கலாம். கழுத்து நம்ம சிங்கிளா எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். சீட் அகலம் வரும்போது நாம ஒரு சிசர் மார்க் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு ஓபன் தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இடுப்பு வளைவுல இப்படி வளைவா எடுத்துக்கணும். கைக்குழி வரும்போது 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கிறோம். கைக்குழி வளைவு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சரிவு கட் பண்ணிக்கிறோம். துணியை முன் துண்டு பின் துண்டு தனித்தனியா எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். இதில் முன் கைக்குழிக்காக கட் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சுக்கு அப்புறம் தான் வளைவு கட் பண்ண ஆரம்பிக்கணும். 1/4 இன்ச்சு அல்லது 3 பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி கட்டிங் முடிச்சுக்கலாம். இதுதான் முன் துண்டு. முன் துண்டில் நாம முன் கைக்குழி எடுத்துக்கிறோம். முன்கழுத்து 4 இன்ச்சு. இதுக்கு வளைவு எடுத்துக்கிறோம். காலர் கழுத்தா இருந்தாலும் இதுல நம்ம வளைவு தான் எடுக்கணும். வளைவு எடுக்கும் போது ரொம்ப விரிவா வரையக்கூடாது. பின் கழுத்து உயரம் 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிறோம். நாம் இதில் 3/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கை நீளம் 15 இன்ச்சு. அப்படியே எடுத்துக்கோ. கைக்கு பைப்பிங் கொடுப்போம், அதனால மடிப்பிற்காக எடுக்கல. கை அகலம் கைக்குழி அளவிலிருந்து 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்துருக்கோம். 7.6 அளவுக்கு மடிச்சுக்கலாம். துணி இப்போ 4 மடங்கி இருக்கு. 1 2 3 4. இந்த சைடு தான் ஃபோல்டு இருக்கு.
ஃபோல்டு எப்போதுமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். $7.6 அளவுக்கு இருக்கு. கைக்குழி அளவில் பாதி அளவான 3 இன்ச் அளவுக்கு கையின் கைக்குழி எடுத்துக்கிறோம். இது தையலுக்கான 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். வளைவிற்காக 1.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இந்த வளைவையும் கையின் கைக்குழிக்கும் சரிவு வரைகிறோம். சரிவு தெரியாம வளைவு கட் பண்ணிக்கிறோம். இதில் வளைவாக கட் பண்ணி இந்த லைன் வழியாக வந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி வளைவாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு கை கீழ் சுற்றளவு 8.5 இன்ச், அதில் பாதி அளவான 4.25 இன்ச்சுக்கு கூட தையலுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். கைக்குழியிலிருந்து 1 இன்ச்சுக்கு கீழே சரிவு வரைகிறோம். கட் பண்ணிக்கலாம். கைக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். கை இப்படி விரிச்சுக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். முன் கைக்காக சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். வளைவு வரும்போது 1/4 இன்ச்சு கட் பண்ணி ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த வளைவை மெல்லிசாக கட் பண்ணி முடிச்சுக்கிறோம். உள்பக்கமாக முன்பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம்.